உன்னிடம் ஒன்றுமே இல்லை என்று முயற்சிப்பதை நிறுத்திவிடாதே. இங்கு சாதித்த பலரின் தொடக்கமும் ஒன்றுமே இல்லாமல்தான் தொடங்கியது என்பதை மறந்துவிடாதே. எப்போதும் நீங்கள் தேவையற்ற விஷயங்களை அதிகம் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் தேவையான விஷயங்களை யோசிக்க உங்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை. இங்கு உயர்ந்து நிற்கும் மரங்கள் எல்லாம் என்றோ ஒரு நாள் விதைகளாக மண்ணில் விழுந்து கிடந்தவைகள்தான். விழுந்தால் வருந்தாதே. விழுந்த இடத்திலேயே விருட்சமாக வளரும் தகுதியை பெற்றுக்கொள். நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் நல்ல நினைவுகளாக மாறுகின்றன. கடினமான தருணங்கள் நல்ல பாடங்களாக மாறுகின்றன. கடலில் இறங்க வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு உப்பை எடுப்பதற்காக இறங்காதே, முத்தை எடுப்பதற்காக இறங்கு. கூட்டத்தில் ஒருவனாக தவறான பாதையில் செல்வதை விட சரியான பாதையில் தன்னந்தனியாக செல். அங்கு உன் வெற்றியை தடுக்க யாருமே இருக்க மாட்டார்கள். நெருங்கியவர்களால் நாம் சந்திக்கும் அவமானங்கள்தான் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிற வெறி மனதில் வளர்கிறது. நீங்கள் முயற்சி செய்யாதவரை உங்களால் என்ன செய்ய முடியும் என்பது உங்களுக்கு தெரியாமலே போய்விடுகிறது. எப்போதும் முடிந்த பிரச்சனைகளை நினைத்து வருந்திக் கொண்டிருக்காமல் வரும் காலத்தை துணிவுடன் எதிர்கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். வெற்றி ஒரு பதக்கத்தை பெற்று தருவதோடு முடிகிறது. தோல்வி பல பாடங்களை கற்றுத்தந்து தொடர்கிறது. எல்லா பயணங்களும் நாம் நினைத்த இடத்தில் போய் முடிவதில்லை. சில வழி தவறிய பயணங்கள்தான் நமக்கு வாழ்க்கையின் பல பாடங்களை கற்றுத்தருகிறது. உங்கள் முயற்சிகளில் நீங்கள் 1000 முறை தோல்வி அடைந்தாலும் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்வதற்கு சிறிதும் தாமதிக்காதீர்கள். அதுதான் உங்கள் வெற்றியின் ஆரம்பம். உன் திறமையால் வெல்ல முடியாததை உன் தொடர் உழைப்பால் வென்று காட்டு. நமக்கு ஏற்படும் தோல்விகள் நம் வெற்றியை தள்ளி வைக்கிறது தவிர நம் வெற்றியை தடுத்து நிறுத்திவிடவில்லை என்பதை நினைவில் வை. மாற்றம் வேண்டும் எனில் அதை முதலில் உங்களிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். உங்களிடம் மாற்றம் ஏற்படாமல் அதை பிறரிடம் இருந்து எதிர்பார்ப்பது சரியானது அல்ல. நீங்கள் ஒவ்வொரு முறையும் தோற்கும்போது நாம் இன்னும் பெரிய செயல்கள் வெற்றி பெறப் போகிறோம் என்பதை மனதில் வைத்து மீண்டும் முயற்சி செய்யுங்கள். வெற்றி என்பது முடிவல்ல, அது ஒரு தொடர்ச்சியான பயணம். ஒரு சில வெற்றிகள் கிடைத்துவிட்டது என்பதற்காக அங்கேயே தேங்கி நின்று விடாதே. வட்டம் போட்டு வாழ்வது தவறில்லை, ஆனால் அந்த குறுகிய வட்டம் மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்து வாழ்வதுதான் மிகப்பெரிய தவறு. எப்போதும் குழப்பத்தில் இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த சூழலிலும் தெளிவாக இருங்கள். சிந்தனைகள் அழகானால் உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாகும். உனக்குள் இருக்கும் தனித்திறமையை உடனே கண்டுபிடி. இல்லை என்றால் கடைசி வரை அடுத்தவன்தான் உன் திறமைக்கு சொந்தக்காரன். முயற்சி, பயிற்சி, நம்பிக்கை இவற்றை சுகமாக சுமப்பவர்கள் வீழ்வது கடினம், விழுந்தாலும் எழுவது சுலபம். உங்களின் நேற்றைய தோல்விகளுக்கான காரணங்களை நீங்கள் கண்டுபிடிக்கவிட்டால் நாளை வெற்றியை நோக்கி உங்களால் ஓர் அடி கூட எடுத்து வைக்க முடியாது. வாழ்க்கையில் நீ தடுக்கி விழுந்தால் உன்னை தூக்கிவிட யாரும் வரமாட்டார்கள். ஆனால் நீ நிமிர்ந்து நடக்கும்போது உன்னை தடுக்கிவிட பலரும் வருவார்கள். எப்போதும் கவனமாக இரு. நீ வெற்றி பெற்றுவிட்டால் யாருக்கும் விளக்கம் சொல்ல தேவையில்லை. தோல்வி அடைந்து விட்டால் விளக்கங்கள் சொல்ல நீயே தேவையில்லை. எதிர்மறை எண்ணங்களும் தயக்கங்களும் உனக்குள் இருக்குமானால் உன் வெற்றியை தடுப்பது வேறு யாரும் இல்லை, நீ மட்டுமே. தான் மட்டும் முன்னேறினால் அவன் முயற்சியாளன். தன்னை சுற்றி இருப்பவர்களையும் முன்னேற்றினால் அவன்தான் வெற்றியாளன். அறிவு உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கலாம், ஆனால் உங்களின் குணம்தான் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகள் அற்ற வாழ்க்கை அல்ல, நீ சந்திக்கும் தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை. எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருப்பதை விட எதுவும் தெரியாது என்று தெளிவோடு இரு. வெற்றி உன்னை தேடி வரும். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவில் இருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய உதவும். உங்கள் கனவுகள் எல்லாம் நிச்சயம் ஒரு நாள் நனவாகும். ஆனால் அதற்கு நீங்கள் நிறைய காயங்களை கடந்து செல்ல வேண்டும். வாய்ப்புகளை தவற விட்டுவிட்டோமே என்று உங்கள் கண்களை கண்ணீரால் மறைத்து விடாதீர்கள். அது உங்கள் முன் இருக்கும் இன்னொரு வாய்ப்பை மறைத்துவிடும். உனது பிரச்சனைகளை இன்னும் ஒரு முறை நன்றாக உற்றுப்பார். நீ ஆழமாக பார்க்க பார்க்க அவை சிறியதாக மாறிவிடும். தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. கூண்டில் அடைபட்ட பறவையைப் போல் இல்லாமல் உன்னிடத்தில் இருக்கும் தன்னம்பிக்கை எனும் சிறகுகளை கொண்டு பறக்க முயற்சி செய். வெற்றி நிச்சயம் கிடைக்கும். தோல்விகள் வந்தால் ஏற்றுக்கொள். வெற்றிக்கான படியில் தடுமாறும்போது நாம் பெற்ற தோல்விகள் தான் நம்மை தாங்கி பிடித்து வழிநடத்தும். நீ உன்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மற்றவர்கள் உன்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை விட மிக பெரியதாகவும் வளமானதாகவும் இருக்க வேண்டும்.
வாழ்க்கையில் போராடும்போது கைத்தட்டி உற்சாகப்படுத்த விரும்பாத பலரும் நீ வெற்றியடைந்த பின் உன்னுடன் கைகுலுக்க முன் வரிசையில் வந்து நிற்பார்கள். எப்போதும் நிராகரிப்புகள்தான் நம்மை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்படாதீர்கள். இன்றைக்கு உன் மீது நம்பிக்கை வைத்து நீ முயற்சி செய்தால் நாளை உலகம் உன் மீது நம்பிக்கை வைத்து உன் பின்னால் வரும். என்ன நடந்தாலும் முயற்சியுடன் முன்னேறிக் கொண்டே இரு. சாதிக்கப் பிறந்தவன் சூழ்நிலைகளை பார்த்து தயங்கி நிற்பதே இல்லை. பிரச்சனைகளை தூரத்தில் வைத்து பார்க்க பழகுங்கள். அப்போதுதான் உங்களுக்கான நிம்மதி உங்கள் பக்கத்திலேயே இருக்கும். ஒரு செயலை பற்றி பல முறை சொல்லிக்கொண்டே இருப்பதை விட ஒரு முறை செய்து காட்டுவதே மேலானது. எந்த நற்செயலையும் தயங்காமல் செய்பவனே சாதனைகளை படைக்கிறான். நடந்து முடிந்தவைகளை எண்ணி கவலைப்படாதே. உன் நம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாது என்பதில் உறுதியாக இரு. எங்கு நீங்கள் தவிர்க்கப்பட்டீர்களோ, எங்கு நீங்கள் நிராகரிக்கப்பட்டீர்களோ, எங்கெல்லாம் நீங்கள் அவமானம் செய்யப்பட்டீர்களோ, அங்கெல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் மகத்தான வெற்றி. வெற்றியின் தொடக்கம்தான் தோல்வி, தோல்வியின் முடிவுதான் வெற்றி. கேலி கிண்டல்களை சிரித்துக்கொண்டே கடந்து செல். முதலில் உன்னை பார்த்து கேலி செய்தவர்கள் நீ வெற்றி பெற்ற பிறகு உன்னிடம் வந்து ஆலோசனை கேட்பார்கள். திறமை என்பது பிறப்பில் வருவதில்லை. அது உங்களுக்கான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டு உங்கள் உழைப்பால் நீங்களே வளர்த்துக் கொள்வது. ஒவ்வொரு நாளும் உங்கள் திறமையை வளர்த்து கொண்டே இருங்கள். உங்கள் திறமைகளை கொன்றுவிடுகிற முதல் எதிரி உங்கள் தயக்கம்தான் என்பதை உணருங்கள். வெற்றிக்கு எந்த குறுக்கு வழிகளும் கிடையாது. நீங்கள்தான் உங்கள் வெற்றிக்கான பாதையை உருவாக்க வேண்டும். இங்கு ஜெயித்தவர்கள் எல்லோருமே தன்னை மட்டுமே நம்பி ஓடியவர்கள்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உடைந்த நேரங்களை நினைத்து வருந்துவதை விட உடைந்ததை சரி செய்து கொண்டு கடந்து செல்வதுதான் சிறந்தது. எல்லோரிடமும் ஏதோ ஒரு திறமை இருக்கிறதுதான். ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதில்தான் வெற்றியின் ரகசியம் மறைந்திருக்கிறது. உனது உழைப்பை பொறுத்து தான் உனக்கான வெற்றியும் காத்திருக்கும். உழைப்பை கொடுப்பதில் எப்போதும் தாராளமாக இரு. வெற்றிகளும் உனக்கு ஏராளமாக காத்திருக்கும். உன் உயரம் இந்த உலகின் எல்லைகளை தாண்டியதாக இருக்கட்டும். சோதனைகள் வரலாம், இடையூறுகள் வரலாம். சோதனைகளை சாதனைகளாக்கும் வேதம் கற்றுக்கொள். சோதனைகளை கடந்து செல்ல உன்னை தயார்படுத்திக்கொள். உன் வெற்றிகளை தடுக்க இனி யாரும் இங்கு வரப்போவதில்லை. வெற்றிகளை மட்டும் வரலாறு பேசுவதில்லை. சில தோல்விகளுக்கும் அங்கே இடம் உண்டு. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். 2இல் 1 நிச்சயம் கிடைத்தே தீரும். வெற்றி பெற்றால் வரலாற்றில் இடம் பிடியுங்கள். தோல்வி அடைந்தால் உங்களுக்கான வரலாற்றை நீங்களே உருவாக்குங்கள். சரியான நேரம் வந்த பிறகு எல்லா செயல்களையும் செய்துவிடலாம் என்று காத்திருப்பவனால் எந்த நேரத்திலும் எதையும் செய்ய முடியாது. காத்திருந்தே காலத்தை வீணடித்து விடாதே. உனக்கான வெற்றிகளை யாரும் தட்டி பறிக்க முடியாது. நீண்ட காலமாக அது உனக்காகவே காத்துக்கொண்டிருக்கிறது. இன்றே செயலில் இறங்கு.